Hi guys, welcome to Tamil Tutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா if else and elif statements. ஸோ ப்ரீவியஸாக நம்ம if statement பற்றி பார்த்தோம் பைத்தானில். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது if else and elif statements. ஸோ if else and then elif வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான லாஜிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த நம்ம டெமோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு if else elifக்கான ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு நியூ நோட் புக் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் சாப்டர் 009 போட்டு ஸோ if else and elif. ஓகே, ஸோ நோட் புக் நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்துட்டு இப்போ இஃப் எல்ஸ் எப்படி அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ கிரேட் ஈக்குவல் டு 85. ஸோ இஃப் கிரேடு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 60. ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 60னா ஸோ நம்ம ஆடி போட்ட மாதிரி ஸோ பிரிண்ட்னா பாஸ்டு. ஸோ பிரிண்ட்டில் பாஸ்டு போட்டுறோம். ஸோ இதில் தான் எல்ஸ். ஸோ எல்ஸ்லேயும் சேம் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்ஸ்ன்ற கீவேர்ட் பார்த்து ஸோ கோலன் வைக்கணும். ஸோ எல்ஸ் கோலன் வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஃபெயில்டு. ஸோ இப்போ இதோட அவுட்புட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஸோ இஃப் கிரேட் அல்ல இதில் போய் பார்க்கும். ஸோ 85 இருக்குது. ஸோ 85ன்றது கிரேட் ஆர் ஈக்குவல் டு 60. ஸோ இது வந்து ட்ரூ கண்டிஷன். ஸோ என்ன பண்ணோம்னா ஸோ பிரிண்ட் பாஸ்டுன்னு வரும். ஸோ இந்த வேல்யூ தான் பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிரிண்ட்டு பாஸ்டுன்னு தான். ஸோ பாஸ்ட் இங்கே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ மேபி வந்து இந்த கிரேடுன்ற வேல்யூ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ 57 கொடுக்குறீங்க. ஸோ சேம் இதே மாதிரி இந்த லாஜிக் அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ திரும்பி நான் டைப் பண்ணாமல் ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ டைம் கொஞ்சம் சேவ் ஆகும், ஏன்னா ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இது நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபெயில்டுன்னு வந்திருக்கு. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் கண்டிஷனில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிரேடு வந்து 57 இருக்குது. அப்போ வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 60 கிடையாது, லெஸ் தென் 60 இருக்குது. ஸோ இந்த இது வந்து ஃபால்ஸ் ஆகி எல்ஸ் பாட்டுக்கு போகும். எல்ஸ் பாட்டில் வந்துட்டு பிரிண்ட் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபெயில்டுன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதிலே வந்துட்டு ஏதாவது நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்டிங் த அவுட்புட் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அவுட்புட்டை வந்து ஏதாவது ஒரு வேரியபிளை சேவ் பண்ணி நீங்கள் இன் ஃபியூச்சரில் எப்பயாவது நான் இங்கே ஒரு வேலிடேஷனுக்கு எதுக்காக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றதுக்கு வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பி நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ சிம்பிளாக நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஸோ ரிசல்ட்டுன்னு சொல்லி வேரியபிள் அசைன் பண்ணுறேன். அந்த பிரிண்ட்டு ஃபங்க்ஷனை தூக்கி விட்டுட்டு ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டுன்னு போட்டு ஸோ இப்போ இதெல்லாம் போட்டேன். ஸோ கிரேட் ஈக்குவல் டு கிரேட் ஆர் ஈக்குவல் டு 16 இருக்குது. ஸோ இப்போ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு அவுட்புட்டும் வராது, ஏன்னா இதோட அவுட்புட் எல்லாமே வந்து ரிசல்ட்டுன்ற வேரியபிளில் சேவ் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ரிசல்ட்டுன்றதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஃபெயில்டுன்னு வருது. ஸோ மேபி இப்போ இதுவே வந்துட்டு கிரேட் ஆர் ஈக்குவல் டு 85 கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஸோ 85 அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா ஸோ இப்போ வந்து ரிசல்ட்டு ஓகே. ஸோ கிரேடு வந்து இதில் நம்ம ப்ரீவியஸாக கொடுத்தது வந்து இதாக இருக்குது. ஸோ இப்போ நான் திரும்பி வந்து ஸோ கிரேடு ஈக்குவல் டு சாரி ஸோ கிரேட் ஈக்குவல் டு 85. ஸோ 60. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிசல்ட்டு பாஸ்டுன்னு வரும். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபெயில் வந்தது காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஃபெயிலுன்னு வந்திருக்கு. இப்போ நான் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் 15. ஸோ கிரேடு 85ன்றது கிரேட் ஆர் ஈக்குவல் டு 60 தான். ஸோ வந்து இது வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகி பாஸ்டுன்றது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் லைனில் நீங்கள் ஏதாவது பிரிண்ட் பண்ணி பார்க்கணும், இல்லாட்டி எனக்கு வந்து ரொம்ப பெரிய லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் போகுது அப்படின்னா ஸோ சிம்பிளாக இது ஒன் லைன்லேயே நீங்கள் வந்து வேரியபிள் எல்லாமே நீங்கள் அசைன் பண்ண முடியும் இந்த வர அவுட்புட்டை வந்துட்டு. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிள் தான் இது. ஸோ நீங்கள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணீங்க. ஸோ சேம் அதே மாதிரி ரிசல்ட்டு ஈக்குவல் டு ஒன்று. ஸோ
ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ரவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்னென்னா பாஸ்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த பாஸ்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரிண்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டு இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ லெஃப்ட் மோஸ்ட்டில் வந்துட்டு ட்ரூக்கான வேல்யூ வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அண்ட் தென் வந்துட்டு நடுவில் வந்து எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ இஃப் கண்டிஷன் எல்ஸ்ன்ற எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ எல்ஸில் ஸோ ரைட் மோஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு ஃபெயில் கண்டிஷன் எல்ஸ் பார்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட் மோஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன் ட்ரூக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரைட் மோஸ்ட்டில் வந்துட்டு எல்ஸ் பார்ட்டுக்கான ஸோ ஃபெயிலிங் கண்டிஷன் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சென்டரில் வந்துட்டு எக்ஸ்பிரஷன் இருக்கணும். ஸோ இஃப் எல்ஸுக்கான எக்ஸ்பிரஷன் கண்டிஷன் இருக்கணும். ஸோ இப்போ நான் இது வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா ஸோ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ 85ன்றது வந்து ஸோ கிரேட்டர் தென் 60. ஸோ இப்போ நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பாஸ்ட்னு தான் வரும். ஓகே, ஸோ இது வந்து நான் தனியாக பிரிண்ட் பண்ணல. ஸோ அதனால் இப்போ ஃபெயில்னு வந்திருக்கு. இப்போ நான் தனியாக போடுறேன். இப்போ நீங்கள் நியூவாக ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் போய்ட்டு 85 போடுறேன். இப்போ இதில் போய்ட்டு திரும்பி போட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அவுட்புட்டு. ஸோ கிரேட்டர் ஈக்குவல் டு ஓகே பாஸ்ட். ஸோ இப்போ நான் கிரேட்டர் ஈக்குவல் டு போடாமல் விட்டுருக்கேன். அதனால தான் வந்து ஃபெயில் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து இது லெஸ் தென் போட்டேன்னா ஸோ அதில் வந்துட்டு ஃபெயில்டுன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் லைன்லேயே நீங்கள் வந்துட்டு உங்கள் இஃப் கண்டிஷன் ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இஃப் எல்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் லைன்லேயே கொடுத்துட்டு அதை வேரியபிளில் போட்டு அந்த வேரியபிள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு வகையான வந்துட்டு இஃப் கண்டிஷனுக்கான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு இப்போ இதிலே வந்துட்டு நீங்கள் எனக்கு வந்து டேரெக்டாக எனக்கு போட்டால் போதும், எனக்கு வேரியபிளாக தேவையில்லை அப்படின்னா ஸோ சிம்பிள் இதை அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. ஸோ டேரெக்டாக வந்து பாஸ்ட்ன்றது பிரிண்ட் ஆகிக்கணும். நீங்கள் வந்து இந்த வேரியபிள் அசைன் பண்ணி அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸோ சிம்பிளாக நீங்கள் இப்படியே க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ பாஸ்ட்டு பதிலாக ஃபெயில்னு வந்திருக்கேன். ஏன்னா இது வந்து நான் லெஸ் தென் கொடுத்துருக்கேன். இப்போ இதுவே கிரேட்டர் தென் கொடுத்தேன்னா பாஸ்ட்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஒன்லைன் இஃப் கண்டிஷன் வந்து இஃப் கண்டிஷன் இஃப் எல்ஸ் வந்து நீங்கள் ஒன்லைன்லேயே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதிலே வந்துட்டு இஃப் கண்டிஷனில் ஸோ கிரேட் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 60. பிரிண்ட் வந்து பாஸ்டு. ஸோ இப்போ மேபி வந்து எல்ஸ் பார்ட்டில் வந்துட்டு இப்போ ஃபெயிலாக இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு கமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் போட்டு வைக்கணும் அப்படின்னாலும் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ இந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இன்டென்டேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே தான் பிரிண்ட் கொடுக்கணும். ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க, இல்லாட்டி இதை வந்துட்டு இந்த இடத்துல வச்சு பிரிண்ட்டு கொடுத்தீங்க, ஒரு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ரெட் கலரில் உங்களுக்கு எரர் அடிச்சிடும். ஸோ இப்படியும் கொடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு வெளியில் நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ அவுட் ஆஃப் த ஸ்கோப் போயிடும். ஸோ இஃப் எல்ஸை விட்டு வெளியில் போயிடும். ஸோ இது வந்து கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணியே ஆகும். ஸோ எல்ஸ் கண்டிஷன் வந்துட்டு இஃப் கண்டிஷனுக்கும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும், எல்ஸுக்கும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ எனக்கு வந்து எல்ஸ் பார்ட் டிஸ்பிளே பண்ணும் போது தான் எனக்கு இந்த கண்டிஷன் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணால் ஸோ பிரிண்ட்டு கொடுத்துட்டு ஸோ ஏதாவது ஒரு ஸோ கண்டிஷன் யூ மஸ்ட் லேர்ன் மோர் அப்படின்னு சொல்லி ஏதாவது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ கிரேட்டர் தென் 60 இருக்குனால இது வந்து பாஸ்டுன்னு வரும். இப்போ நான் இதுவே வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 16 கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட்டு ஃபெயில்டுன்னு பிரிண்ட் ஆகும், யூ மஸ்ட் லேர்ன் மோர்னு வரும். ஸோ ஃபெயில்டுன்னு வந்துட்டு அதே மாதிரி யூ மஸ்ட் லேர்ன் மோர்னு வந்துருச்சு. இப்போ இதுவே நான் வந்துட்டு இன்டர்டேஷன் இல்லாமல் இது நான் வெளியில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஸோ இதில் பாருங்கள் ஃபெயில்டுக்கும் வரும். இப்போ நான் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தேன்னா ஸோ பாஸ்ட்டுக்கும் வரும். ஸோ பாஸ் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு நீ யூ மஸ்ட் லேர்ன் மோர்னு போகணும்னு அவசியம் இருக்காது. ஸோ அதுக்காக இன்டென்டேஷன் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இல்லைனா வந்துட்டு ஒரு லாஜிக் இல்லாமல் லாஜிக் ஒரு மாதிரி இருக்கும், உங்களோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கே கொலாப்ஸாக இருக்கும். ஸோ எந்த இதுலேருந்து பிரிண்ட் ஆகுது, லாஜிக் தப்பாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும்.
ஸோ இப்போ இது வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ எல்இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ எல்இஃப் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து அகெயின் கிரேட் ஈக்குவல் டு 77 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு இஃப் கிரேடு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு அவங்க கிரேடு வந்து பிரிண்ட் ஏ கிரேடுன்னு கொடுத்துக்குங்க. ஸோ இதுவே வந்துட்டு எனக்கு வந்து இன்னொரு கண்டிஷனும் செக் பண்ணணும். ஸோ எல்இஃப் தான் கண்டிப்பாக நிறையா கண்டிஷன்ஸுக்கு வந்து எல்இஃப் கொடுங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு கண்டிஷன்ஸ் நான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிரஷன் நான் கொடுக்க போகிறேன். ஸோ எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ஸோ கிரேடில் கிரேடு தான் ஈக்குவல் டு 80 இருந்தால் பி கிரேடு ஏ கிரேடு ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுறதுக்கு வந்து எல்இஃப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பி கிரேடு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு சி கிரேடு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஸோ சேம் அதே மாதிரி எல்இஃப் போட்டு ஸோ கிரேடு தான் ஈக்குவல் டு 70 இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது வந்து பிரிண்ட் வந்து சி கிரேடுன்னு கொடுக்கலாம். ஸோ சேம் இதே மாதிரியே எல்இஃபில் கிரேடு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 இருந்துச்சு அப்படின்னா ஸோ பிரிண்ட் டி கிரேடு. ஸோ இல்லை எந்த இதுவுமே இது வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஸோ எல் ஸ்பாட்டில் டிஃபால்ட்டாக வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் எஃப் கிரேடு. ஸோ எஃப் கிரேட்னா ஸோ ரொம்ப புவர் கிரேடு மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிரேட் ஈக்குவல் டு 77 போட்டிங்க. ஸோ இஃப் கண்டிஷனுக்குள்ளே வரும் கிரேட் ஈக்குவல் டு 77 இருக்குது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 பார்க்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போகும். ஸோ 77 வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் எல்இஃப் வரும். இல்லை 77 பார்க்கும். ஸோ 77 வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 பார்க்கும். ஸோ 77 வந்து கிரேட்டர் தென் 80 கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் எல்இஃப் வரும். ஸோ கிரேட் 77 ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70 பார்க்கும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூன்னு வரும். அப்போ பிரிண்ட் ஸ்டேட் வந்து சீன் வரும். ஸோ இது பிரிண்ட் ட்ரூ ஆனவே வந்து இந்த இந்த எஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிரஷன் விட்டு வெளியில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் எதுவுமே பிரிண்ட் ஆகாது. இப்போ நான் திரும்பி இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ சி கிரேடு ஸோ இப்போ டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் ஈக்குவல் டு 80 நான் கொடுக்குறேன்னு வைங்க. ஸோ சேம் இதே கண்டிஷன் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அகைன் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிரேட்டர் தென் 90 பார்க்கும் இது. ஸோ இதில் பார்க்கும்போது பிரிண்ட் கிரேட் பி பார்க்கும். ஸோ இது வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஏன்னா இது வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும். இப்போ பி டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதே வந்து நீங்கள் வந்து உங்களோட எல் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது நாட்டு ஆர் இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம். அதுவும் கண்டிஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சினாரியோஸ் மேபி நீங்கள் வந்து இஃப் கிரேடு வந்து கெட்னார் ஈக்குவல் டு 19 கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு இதுலேயே வந்துட்டு நீங்கள் வந்து எல்ஸ் கண்டிஷன் போடக்கூடாது. ஸோ இஃப் எல்ஸ் போட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் எல்இஃப் போடுவாங்க. ஸோ அப்படிலாம் போடக்கூடாது. ஸோ நாட் ஏ ஆர் பி இது இப்போ இப்படி இப்போ போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்இஃப் கிரேடுன்னு போடுவாங்க. ஸோ கிரேடு கிரேட்னார் ஈக்குவல் டு 80 வந்துட்டு ஸோ பிரிண்ட் பி. ஸோ இப்படி போடக்கூடாது. ஏன்னா வந்துட்டு எல்ஸ் பார்ட் எப்போவுமே வந்து லாஸ்ட்டில் தான் இருக்கணும். ஸோ எல்ஸுக்கு அப்புறம் நீங்கள் எல்இஃப் வந்து டிஸ்பிளே பண்ணவே கூடாது. ஸோ இந்த மாதிரி இன்வாலிட் சின்டாக்ஸ்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து தப்பான அப்ரோச். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணவே கூடாது. ஸோ இந்த இஃப் எல்ஸ் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும், இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களோட பைத்தான் கோடிங்கில் உங்களோட சிஸ்டமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு சினாரியோஸ் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் சினாரியோஸில் மல்டிபிள் லாஜிக்ஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.